இங்க நந்திதான்ற ஒரு பொண்ணு அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஈவினிங் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன வீட்டை விட்டு தருத்தத்திலே இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அவங்க அப்பா உன்னோட கல்யாணத்தில் தான்மா நம்ம குடும்ப கௌரவமே அடங்கியிருக்குன்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஆனந்த்ன்றவரை காட்டுறாங்க. அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அங்க நின்றுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு அவரோட சீட்டை கொடுத்து உட்கார வைக்கிறாரு. என்னடா இவன் ரொம்ப நல்லவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் கிடையாது. பார்த்தா அந்த பொண்ணு உட்கார வச்சுட்டு தப்பான ஆங்கிள் நின்று பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஒர்க் பண்றதே உமன் எம்பவர்மெண்ட் ஆபீஸ்ல தான். ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் கூட இவன் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பி கிரேட் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அடுத்தவங்களோட பார்வைக்கு இவர் ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. அங்க நந்திதா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மாப்பிள்ளைய வர்றதே இந்த ஆனந்த் தான். நந்திதா எல்லாரும் காஃபி எட்டுன்னு வந்து தரா. மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் நந்திதாவை பிடிச்சிருக்கு. இப்ப மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியா பேசுறதுக்காக அலோவ் பண்றாங்க. அங்க கூட அவன் அந்த பொண்ணை தப்பான பார்வையில தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்து கேட்கிறான். எங்க அப்பா அம்மா விருப்பம் தான் சொல்லிட்டு அவளுமே சொல்லிடுறா. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போனதுனால இப்ப கல்யாண ஏற்பாடு பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போற வழியிலேயே நந்திதா ட்ரெஸ் மாத்தத்தை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கும் நம்மள யாரோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. உடனே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. கடைசியில அந்த அப்பாவியான பொண்ணுக்கு அவங்க கூட கல்யாணமே நடந்துருது.